இரு பிரகாஷே. ஆமா, இப்ப எதுக்கு பயந்த? இல்லங்க, உங்களை பார்த்தா சிங்க மாதிரி தெரியுதா? அண்ணா இல்ல பிரகாஷே, என் எதிர்கட்சிக்காரன் எல்லாரும் என்ன எலியகாம்பரன்னு கூப்பிடுறாங்க. இவ என்னமோ சிங்கத்தை பார்த்த மாதிரி பம்பராளே. சொல்லுடி, இப்ப நான் உன்னை பயமுறுத்தனா? இல்லங்க. அப்புறம் ஏன் கை நடுக்குச்சு? அது சொல்ல போறியா இல்லையா? சொல்றே. அண்ணா சொல்லிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் வினோதினி கிட்ட இல்லங்க, நான் தான் தம்பி மேல உள்ள வெறுப்புல. அண்ணா என்ன நீங்க? விடு பிரகாஷே, வீட்டுக்குள்ள எதிரிய வச்சிருந்தோம்னா வாழவே முடியாது. அண்ணா விடுங்கண்ணே, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? நீ இவ போய் சொன்னதுனாலதானே உன் வீட்டுல அவ்வளவு பிரச்சனை. உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. இவ வினோதினி கிட்ட சொன்ன விஷயத்தை போலீஸ்ட சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இவள விட்டுருங்க விட்டுருங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டாங்கண்ணே. இனிமே என்ன பிரயாஸ் பண்ணோம்? அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாளே. இல்ல பிரகாஷ், இவள சும்மா விடக்கூடாது. அண்ணி நீங்க போங்க, நீங்க போங்க, கோவப்படாதீங்கண்ணா. விடு பிரகாஷ். சாரி பிரகாஷ், இத்தனை நாளா உனக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என் மூலமா. அண்ணா விடுங்கண்ணே, அண்ணியார் எவ்வளவு பெரிய கிரிமினல் பார்ட்டின்னு இப்பதான் நல்லா தெரிஞ்சது. இவங்களுக்கு அண்ணியார் பத்தியும் தெரியாது, வினோதினிய பத்தியும் தெரியாது. வினோதினி நடந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்தே கரப்பா அவ்வளவு பெரிய கிரிமினல் அவ. அண்ணா எல்லாம் திட்டம் போட்டு நடந்திருக்குண்ணே. என்னப்பா இது, உன் அண்ணி ஓயவே மாட்டாங்களா? இப்பதான் திருந்திட்டாங்க, அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு சொன்ன. இல்லண்ணா, இது வெறும் தோற்றம் தான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்ய போற? அவங்க என்ன வீட்டு விட்டு துரத்தணும்னு தான் இத்தனையும் பண்ணிருக்காங்க. அவங்க நோக்கமா அதுதான். முதல்ல நான் வீட்டுக்குள்ள நுழையணும். நுழைவேன், அதுக்கப்புறம் இருக்க அண்ணியா இருக்கா. முடியுமா பிரகாஷ்? உங்க அப்பா புடிச்சு காட்டுவேன். அக்கா சூப்பர்க்கா. நீ நினைச்ச மாதிரியே பிரகாஷ இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்காக வடை பாயாசம் பண்ணி பின்னிட்டியேக்கா. பின்ன இந்த நாளுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன். நிச்சயம் நீ நினைக்கிறது நிறைவேறும்க்கா. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஜானகி, என் பையன் இப்படி கை நீட்டி லஞ்சம் வாங்குவான்னு. எனக்கும் உண்மையா இல்லாம இந்த நாட்டுக்கு நேர்மையா இல்லாம என்ன இது? ஏங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? அவன் செஞ்சது தப்புதான். இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போ சொன்னது அதிக தண்டனைங்க. என்ன பேசுற ஜானகி? லஞ்சம் வாங்குறது சட்டப்படி எவ்வளவு பெரிய குத்தம்னு தெரியுமா உனக்கு? சரிங்க, அவன் என்ன ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்காகவா வாங்கினா? திலகாவ நம்ம வீட்டு மருமகளை ஒருத்த அசிங்கமா பேசுறத பொறுக்க முடியாம தானே அவன். அங்க ஏதோ பேச்சு ஓடுது. பிரகாஷ் விஷயமா தான் இருக்கும், வா பாப்போம். நாளைக்கு அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னா நீ ஒத்துப்பியா? அப்பா ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணா? ஆமா, லஞ்சம் வாங்குறது கொலை குத்தத்தை விட மோசம். மனசாட்சியை கொன்னவன் எப்படி நல்ல மனுஷனா இருக்க முடியும்? உன் மகன் கை நீட்டி வாங்கினானே, அந்த லஞ்ச பணத்துல கூட காந்திஜி படம் தான் இருக்கு. அத பார்த்தாவது மனசு உறுத்தி இருக்க வேண்டாம்? நம்ம குடும்பத்து பாரம்பரியம் எல்லாம் நல்லா தெரிஞ்சவன் தானே அவன். சரிங்க, அப்ப கூட வீட்டுக்குள்ள வச்சு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கலாமே. வீட்டை விட்டு அனுப்பிட்டா அவன் எங்க போவான், என்ன பண்ணுவான்? அதுவும் சத்யா வேற உண்டா இருக்கா. அவன் மகான்னு குழந்தை நினைப்பவே இருக்கா. நான் என் பிள்ளைய நினைச்சு தவிக்கிறேன். அங்க பிரகாஷ் அவன் குழந்தைய நினைச்சு தவிப்பானே. ஜானகி, நேர்மேனு வரும்போது அங்க புள்ள பாசத்துக்கெல்லாம் இடம் இல்ல. ஐயா, பிரகாஷ் இருக்காருங்களா? அவன் வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? நமக்கு வேண்டிய ஒருத்தர் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க இருந்தா அறிமுகப்படுத்த சொன்னாரு. அவரோட வீடு ஒண்ணு அரசாங்கத்துக்கு வாடகைக்கு விட்டது சம்பந்தமா ஏதோ பிரச்சனையா? பிரகாஷ் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். அவனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அவனை தேடிங்க வராதீங்க, போங்க.